பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளர் தேவநாதன் யாதவ் அவர்கள் மானாமதுரை பழைய பேருந்து நிலையத்தில் இருந்து தேவர் சிலை, கண்ணார் தெரு இடங்களில் தனது பிரச்சாரத்தை ஆரம்பித்தார். அப்போது ஒவ்வொரு கடையாக சென்று தாமரை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். நாடாளுமன்ற வாக்காளர் பெருமக்களே, குறிப்பாக மானாமதுரை சட்டமன்ற வாக்காளர் பெருமக்களே, நடைபெற இருக்கின்ற தேர்தல் பாராளுமன்ற தேர்தல். பாராளுமன்ற தேர்தலில் கடந்த 1984 முதல் ப. சிதம்பரம் அவர்களுக்கு நீங்கள் வாக்களித்திருக்கிறீர்கள். சலிக்காமல் அவருக்கே வாய்ப்பை கொடுத்திருக்கிறீர்கள். ஆனால் அவர் 7 முறை இங்கிருந்து பாராளுமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். அந்த 7 முறையில் அதிகபட்சம் இந்தியாவின் உச்ச அதிகாரம் கொண்ட அமைச்சராக வலம் வந்தார். மத்திய நிதி அமைச்சராக, மத்திய உள்துறை அமைச்சராக, மத்திய காமர்ஸ் மினிஸ்டராக எல்லா உச்ச அதிகாரம் கொண்ட அமைச்சர்களை அவர் பதவி வகித்தார். ஆனால் மானாமதுரையில் இருக்கின்ற இந்த ரயில் சிக்னல் கூட அவர் நிறுத்தத்துக்கு அவரால் செய்ய முடியவில்லை. இங்கே கண்ணூர் பாலம் கட்ட முடியவில்லை. அதற்கு பிறகு அவருடைய மகன் கடந்த முறை 2019 இங்கே பாராளுமன்றத்திற்கு வந்தார். அவருக்கும் வாய்ப்பு கொடுத்தீர்கள். ஆனால் அவரை விட அதிகம் மரியாதைக்குரிய அண்ணன் ப. சிதம்பரமாவது எப்பவாவது தொகுதிக்கு வருவார். ஆனால் கடந்த 5 ஆண்டுகளில் ஒரு முறையாவது கார்த்திக் சிதம்பரம் இங்கே வந்திருக்கிறாரா? அன்புக்குரிய அண்ணன்களை யோசித்து பாருங்கள், சகோதரிகளை யோசித்து பாருங்கள். பாராளுமன்ற உறுப்பினர் என்றால் எவ்வளவு பெரிய பொறுப்புள்ள பதவி. அந்த பதவியை வாங்கி வைத்துக் கொண்டு அவர்கள் குடும்பத்திற்கு அமைச்சர் பதவியை மட்டும் வாங்கிக் கொள்வது, தொகுதி மக்களை இது போன்ற ஒரு பாராளுமன்றத்தை நான் இந்தியா முழுவதும் பயணம் செய்திருக்கிறேன். இது போன்ற ஒரு சவுண்ட் கம்மியா இருக்கா? இது போன்ற ஒரு வசதி இல்லாத, மேம்பாடு இல்லாத ஒரு பாராளுமன்றத்தை நான் எந்த மாநிலத்திலும் பார்த்ததில்லை. குறிப்பா தமிழகத்தில் இவ்வளவு பெரிய பின்தங்கிய பாராளுமன்றம் இருப்பது, அதுவும் ப. சிதம்பரத்தின் தொகுதி என்பது பெரும் கேவலமான ஒரு செய்தி. இங்கு எத்தனை தொழிற்சாலைகள் இருக்கிறது? இங்கே எத்தனை லட்சம் மக்கள்? உங்கள் ஊரிலேயே மானாமதுரையிலேயே எத்தனை ஆயிரம் இளைஞர்கள் வெளிநாட்டில் வேலை செய்கிறார்கள். அவர்களுக்கு வேலை வாய்ப்பை இங்கு ஏற்படுத்தி தரவில்லை. ஒரு தொழிற்சாலை கூட இல்லை. செல்ல வேண்டாம், பாராளுமன்ற அலுவலகத்துக்கு செல்லுங்கள். இங்கு அமைக்கப்படுகின்ற பாராளுமன்ற அமைப்பு சென்றால் அங்கு ஓய்வு பெற்ற தாசில்தார் தலைமையில் 8க்கும் மேற்பட்ட பணியாளர்கள் இருப்பார்கள். நீங்கள் கொடுக்கின்ற மனுக்களை பாராளுமன்ற உறுப்பினர் சிபாரிசு கடிதத்தோடு கலெக்டருக்கும் உரிய அதிகாரிக்கும் அனுப்பி வைக்கப்படும். 8 நாட்கள் 10 நாட்களுக்குள் பதில் வரவில்லை என்றால் அந்த அதிகாரி மீது நடவடிக்கை எடுக்க சொல்லி இந்திய பாராளுமன்றத்தின் சபாநாயகருக்கு பரிந்துரைக்கப்படும். ஆகவே நீங்கள் எந்த பிரச்சனைக்கும் வேற எங்கும் செல்ல வேண்டாம். நீங்கள் செய்ய வேண்டியது தாமரைக்கு, குறிப்பாக திராவிட இயக்க நண்பர், திராவிட முன்னேற்ற கழக நண்பர்கள் சொல்கிறேன், ஒவ்வொரு முறையும் உங்கள் மீது ஏறி சவாரி செய்கிறார். உங்களையாவது மதிக்கிறாரா? கிடையாது. அல்லது உங்கள் தலைவர் குடும்பத்தையாவது காப்பாற்றினாரா? அதுவும் கிடையாது. உங்கள் தலைவர் கலைஞர் மகளை கைது செய்தது ப. சிதம்பரம் உள்துறை அமைச்சராக இருக்கும் போதுதான். உங்கள் அமைச்சர் தலித்தினத்தில் பிறந்த ஒரு பெரிய கேபினெட் அமைச்சர் ராஜாவை, திமுகவின் அமைச்சரை கைது செய்தது இதே ப. சிதம்பரம் தான். எப்படி திராவிட முன்னேற்ற கழக நண்பர்கள் எல்லாவற்றையும் மறந்துவிட்டு அவருக்கே வாக்களிக்கிறீர்கள்? அவருக்கே வாக்களிக்கலாம். குறைந்தபட்சம் பொது நலத்திற்காக கூட வாய்ப்பளிக்கலாம். இந்த தொகுதிக்கே வராத சிதம்பரத்திற்கும் பையனுக்கும் வாக்களித்து என்ன செய்ய போகிறீர்கள்? நரேந்திர மோடி கடந்த 10 ஆண்டு கால திட்டம் ஒரு தீவிரவாதம் கிடையாது. பொருளாதார வளர்ச்சி மேம்படுந்துள்ளது. அந்த பொருளாதார வளர்ச்சி இன்றைய தினம் சிவகங்கை மாவட்டத்தில் மட்டும் 1,30,000 கழிவறைகள் கட்டப்பட்டிருக்கின்ற கடந்த 15 ஆண்டுகளில். ப. சிதம்பரம் என்ன செய்தார்? கார்த்திக் சிதம்பரம் என்ன செய்தார்? கார்த்திக் சிதம்பரம் ஒரு பேட்டியிலே கூறுகிறார், நான் எதிர்கட்சி எம்பியாக இருந்தால் ஒன்றும் செய்ய முடியாது என்று.
மரியாதைக்குரிய வாக்காளர் பெருமக்களே, இந்த முறையும் காங்கிரஸ் எதிர்கட்சிதான். அதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. 400க்கும் மேற்பட்டு தேசிய ஜனநாயக கட்சி வெற்றி பெற்று பாரத பிரதமர் அவர்கள் ஆட்சி கட்டிலே ஏறுவார். ஆகவே கார்த்திக் சிதம்பரம் கூறுவது போல கடந்த முறை நான் எதிர்கட்சியில் இருந்தேன், என்னால் ஒன்றும் செய்ய முடியாது என்று கூறுகிறார். அப்படி என்றால் இந்த முறையும் எதிர்கட்சிதான். ஒன்றும் செய்ய முடியாத பாசிசத்துக்கு எதற்கு வாக்களிக்க வேண்டும் என்று யோசித்து பாருங்கள். தொகுதிக்கே வராத ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் கடந்த 40 ஆண்டுகளாக இந்த தொகுதியில் பாராளுமன்ற உறுப்பினராக வந்து கொண்டிருக்கின்ற சிதம்பரத்தை புறக்கணித்து தாமரைக்கு வாக்களிங்கள், தாமரைக்கு வாக்களித்தால் தொழிற்சாலை வரும், இங்கிருந்த அத்தனை பிரச்சனையும் தீர்த்து வைக்கப்படும். நான் சிங்கப்பூரை சிதம்பரம் போல சிங்கப்பூர் மாற்றுவேன் என்றெல்லாம் பொய் சொல்ல கூறவில்லை. இந்த மானாமதுரையில் அடிப்படை வசதிகள் அனைத்தையும் நாங்கள் 5 ஆண்டுகளில் செய்து தருவோம். இங்க இருக்கின்ற உங்களுடைய பிரச்சனைகள் அந்தந்த வாரத்திலேயே தீர்ப்பதற்கு பாராளுமன்ற அலுவலகம் முழு நேரமும் வேலை செய்யும். இங்க இருக்கின்ற இளைஞர்கள் வெளிநாட்டுக்கு செல்லாமல், சென்னைக்கு செல்லாமல், கோயம்புத்தூர் செல்லாமல் உங்கள் வீட்டு அருகிலே இந்த தொகுதியிலே மிகப்பெரிய தொழிற்சாலை அமைத்து தரப்படும் என்று